இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் போகுமா? வாங்க, மதுரை ஏர்போர்ட் போகிறேன். இது நம்ம தெரிஞ்ச அண்ணன் இன்றைக்கி ஃபாரின்லேருந்து வராப்பில். எப்போ வந்தாலும் நான் தான் பிக்கப் பண்ண போகிறேன். ரிங் ரோடு, நம்ம இங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போகிறோம். ஒரே லெஃப்ட்டு தான். மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் தானோன்னா அந்த சிக்னல் எப்போ வந்தாலும் ரெட் சிக்னல் விழுந்துச்சு, போயிட்டே இருக்காங்க ஆள். ரெட் சிக்னல் பற்றியில் ஹாட் சேஃபில் இந்த சிக்னலில் மட்டும் 10 வண்டி தாண்டி நின்றோம்னா 2வது சிக்னலில் தான் கிராஸ் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தனி தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காண்டு டோல்கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மதுரையை சுற்றி இதே மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியை சுற்றி டோல்கேட்டை போட்டு வச்சு நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. அமையிலும் உங்களில் என்ன வித்தியாசம்? ஒன்றும் ப்ரைவேட் ரோடை கொடுத்துட்டு வசூல் பண்ண விட்டுறான் வருஷம் ஃபுல்லாக. இப்போ நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. தமிழ்நாடு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டான். அதுக்கு தானே வரி வாங்குறாங்கள்ட்ட. அப்புறம் அதை கூட பண்ண முடியலன்னா எதுக்கு வரி வாங்குற? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த காசை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டோல்கேட் மதுரை சுற்றி கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு? 5-6 இருக்குது. ஒன்றிய அரசு மட்டும் குறை சொல்கிறீங்க. இல்லை வரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஏற்றணும், அது என்னது டோல் ரேட் ஏறுது, அவன் தான் குத்தகைக்கு விட்டு வர்றான். தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு வச்சுருக்கமே, நம்ம அதை கேட்கணும்ல. இந்த திமுக உணர்ந்திருப்புகள் இதை கேளுங்க முதல்ல. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்குள்ளேயே இருக்குது, அதை முதல்ல கேட்கணும். நம்ம எடுக்கிறதா தானே மறையுது. சிக்கந்தர் மலையாது 4 கிலோமீட்டர் மண்டேரா நகர் ஏர்போர்ட் ரோடுக்கு வாங்க. வண்டியை நிப்பாட்டி பொறுமையாக போகணும். அவசரப்பட்டோம் செத்தோம். வரல, வாங்க போய் கொஞ்சம் இதான் இது போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங் சென்டர். அம்பேத்கர் ஒரு சல்யூட்டை போட்டு உள்ளே போவோம். சும்மா காடி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு அங்கே நம்ம தேசிய கொடிக்கு ஒரு சல்யூட்டை போட்டு உள்ளே போவோம். ஃப்ளைட்டு வந்துருச்சானு தெரியலையே. தங்களோட சொந்தங்கள் வருகைக்காக எல்லாம் அவளோடு நிற்கிறாங்க பொன் சிரிப்போட. இது வருகையினால பொன் சிரிப்போடு நிற்கிறாங்க. புறப்பாடுனா கண்ணீரோடு நிற்பாங்க. ஃப்ளைட் வந்துருச்சு, ஆனால் ஆள் இன்னும் வெளியே வரல. அண்ணன் இப்போ வெளியே வந்துட்டாப்புல. வாங்க ஊருக்கு கிளம்புவோம். எல்லாத்துலையும் சண்டை போடுறாங்க போல. யூடியூப்லேயே வந்துச்சு. இல்லை சும்மா காசு வைக்கிறாங்க. முதல்ல வந்து எப்படி அன்றைக்கெல்லாம் சண்டையை போட்டு ஃப்ரீயாக வெளியே வந்துட்டேன். வரம்பு இடம் வரணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் வந்தான், அவனையத்த வந்தேன். எங்கள் அண்ணன் வந்தோன்னா 120 ரூபா போட்டா. 120 ரூபான்ட்டு எதுக்கு 120 ரூபா? இப்போ வெளியே ஒரே தலையில் கேட்டோம். எங்கள் அண்ணன் ஹிந்தியில் திட்ட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ அது போட்டு வெளியே விட்டாங்க.